ஹாய் எவ்ரிவன். ஃபஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கு. கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கற்றுக்க வேண்டிய டாபிக் ஆஸ் ஆஃப் நவ். இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்ததுலேருந்து நம்ம எல்லோரும் பார்த்தோம், நிறையா விஷயங்கள் ஆன்லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ இல்லை உங்கள் பிஸ்னஸையோ ஆன்லைனில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். வித் நோ டியூ நம்ம லெசன்ஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் லெசன் வந்து பேசிக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பர்சனல் பிராண்டிங். ஓகே, இன்றைக்கி அஜெண்டா என்னென்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்க்க போகிறோம். அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டைப்ஸ், ட்ரெடிஷ்னல் வர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாடல்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் இன்டெகிரேட்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அப்புறம் நம்ம பர்சனல் பிராண்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். பர்சனல் பிராண்டிங்னா என்ன, நிஷ் செலெக்ஷன்னா என்ன, அப்புறம் ஏன் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணணும். கடைசியாக உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும், பட் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் கொடுக்குறேன். நான் இந்த ஸ்லைட்ஸ் இருக்கிறத நான் எதுவும் படிக்கலை, சின்ஸ் நான் இதே தான் என்னோடய பிளாக் பேஜ்லேயும் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயும் படிக்கலாம், இந்த ஸ்லைட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் தமிழில் கொடுக்குறேன். ஸோ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? இது கூகுளோட டெஃபினேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ப்ராடக்ட்டையோ உங்களோட சர்வீஸையோ நீங்கள் ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதுவும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, டைப்ஸ் ட்ரெடிஷ்னல் அண்ட் டிஜிட்டல் ரெண்டு டைப் இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ எல்லாமே டிஜிட்டலாக வருதுங்கிறதுக்காக, டிஜிட்டலாக மூவ் பண்ணுறதுக்காக ட்ரெடிஷ்னலாக கற்றுக்காமல் போகக்கூடாது. ஓகே, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, இதுதான் ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட்டிங். உதாரணத்துக்கு நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்குற ஆட்ஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். இல்லை நீங்கள் ரேடியோவில் எஃப்எம்மில் நீங்கள் கேட்குற ஆட்ஸ், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய எஃப்எம்மில் இப்போ அவங்கவுங்க சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பிஸ்னஸ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். இல்லாட்டி உங்களுக்கு டெய்லி ஃபோன் கால்ஸ் வரும், கிரெடிட் கார்டு வாங்குறீங்களா, டெபிட் கார்டு வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தான் முன்னாடி ராஜாவாக இருந்தது. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வர்றதுக்கு முன்னாடி, எல்லாம் ஆன்லைனுக்கு நோறதுக்கு முன்னாடி. பட் காஸ்ட் வைஸில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரொம்பவே காஸ்ட்லி. உதாரணத்துக்கு இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்க்குற ஒரு சின்ன ஆடுக்கு ஒரு வருஷத்துக்கு மினிமம் 7 to 8 lakhs சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆன்லைனில் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃபேஸ்புக் ஆட் மூலமோ இல்லை கூகுள் ஆட் மூலமோ ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட காஸ்ட் இன்வால்வ் பார்த்தீங்கன்னா கம்மி. அது என்னங்கிறத, அந்த ஃபேஸ்புக் ஆடோ கூகுள் ஆட் என்னங்கிறத அந்த லெசன்ஸ் வரும்போது உங்களுக்கு நான் விரிவாக்கமாக சொல்கிறேன். ஓகே, இப்போ கம்பேரிசன்ஸ் என்னென்னு பார்ப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேன் பி ஆக்சஸ், எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணலாம், இப்போ இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். உங்கள் கையில் ஒரு மொபைல் இருந்தாலும் உள்ள ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணலாம். பட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படி கிடையாது. இப்போ நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் ஒரு சிலருக்கு தான், நியூஸ் பேப்பர் ஒரு சிலருக்கு தான் போகும், ரேடியோ அந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்க மக்களுக்கு மட்டும் தான் போகும். ஸோ இது ஒரு ட்ராபேக். அடுத்தது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா வச்சு நீங்கள் டபுள் சைட் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட ப்ரொமோட்டர்ஸ் யார்கிட்ட நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும், நீங்கள் யாரோ ஒருத்தரங்க வந்து அவங்க ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் உங்கள் ப்ராடக்டை சர்வீஸ் ப்ரொமோட் பண்ணும்போது உங்களோட கஸ்டமர் கூட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பண்ணலாம். அதே நீங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமரோட இன்ட்ராக்ஷன் இருக்காது. நியூஸ் பேப்பரில் அவங்க ஆடை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க கடைக்கு போவாங்க. ஆனால் உடனே அவங்க கால் பண்ணியோ பேசுகிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ உடனே இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வழிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கான குறிப்பிட்ட டைம் இருக்கும், அந்த டைமில் ஃபோன் பண்ணால் மட்டும் தான் இது பண்ண முடியும். ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் இன்வால்வ் ரொம்ப கம்மி. அதே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் நான் சொன்ன மாதிரி காஸ்ட் இன்வால்வ் ரொம்பவே ஜாஸ்தி. இந்த சோர்ஸ் வந்து immortaldreams.com வந்து எடுத்தது. ஸோ இன்னொரு கம்பேரிசன் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் 1000 பேரை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சர்ச் மார்க்கெட்டிங் மூலம் $1 to $3, டிஸ்பிளே மார்க்கெட்டிங் மூலம்
$5 to $10 இதெல்லாம் பார்ட் ஆஃப் கூகுள் ஆடில் வர்றது. நான் உங்களுக்கு அது வரும்போது சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட வெறும் $10 வெறும் ஒரு ஒரு $700 கிட்ட $750 கிட்ட தான் செலவாகுது. அதுவே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மூலம் நீங்கள் ஒரு 1000 பேர் ரீச் பண்ண நினச்சிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் ஆட் பண்ணோன்னா $65 சொல்கிறாங்க, ரேடியோவில் $140 சொல்கிறாங்க, மேகசினில் $100 சொல்கிறாங்க. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ காஸ்ட் அதிகமாக இருக்குது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்லன்னு. இந்த சோர்ஸ் வந்து i.pinning.com வந்து எடுத்தது. ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாடியூல்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். பிளாகிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், அதில் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் வரும், இமெயில் மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாடியூல்ஸ் எல்லாம் நம்ம வர வாரங்களில் பார்ப்போம். வர அடுத்தடுத்த லெசன்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டெகிரேட்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இன்டெகிரேட்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த இமேஜ் இருக்கட்டும் ரைட்டில், இந்த இமேஜை வச்சு தான் இப்போ நான் ஃபுல்லாக பேச போகிறேன். ஓகே, சம்டைம்ஸ் இப்போ மக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி சோஷியல் மீடியா தெரிஞ்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக் தெரியும், இன்ஸ்டாகிராம் தெரியும். பட் அதில் வந்து ப்ரொமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சிலருக்கு கிளிக் ஆகிருக்கும், ஒரு சிலருக்கு கிளிக் ஆகிருந்திருக்காது, ஒரு சிலருக்கு ஒரு மாதம் கிளிக் ஆகும், ஒரு மாதம் கிளிக் ஆகாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை மறுபடியும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி அதிலே ப்ரொமோட் பண்ணிவிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சிலர் இமெயில் அனுப்பிச்சு ப்ரொமோட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக்னிக்கை வச்சு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியாக கொஞ்ச நாள் கிளிக் ஆகும், கொஞ்ச நாள் கிளிக் ஆகாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, ஏன் எனக்கு கிளிக் ஆகுதுன்னு சொல்லி வருத்தப்பட ஆரம்பிப்பாங்க. இதுக்கு காரணம் வந்து என்ன சொல்லணும்னா, இது வந்து இந்த நீங்கள் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் இன்டெகிரேட்டடாக இருக்கணும். ஸோ இன்டெகிரேட்டடாக இருக்கணும்னு என்ன சொல்ல வரேன்னா, எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸும் உங்களுக்கு கலந்ததாக இருக்கணும். இப்போ ஒரே ஒரு டெக்னிக்கை மட்டும் எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. அது ஏங்கிறது நான் அடுத்த ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டையோ இல்லை உங்கள் சர்வீஸையோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டேரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டை சர்வீஸை ப்ரொமோட் பண்ணாதீங்க மக்கள்கிட்ட. காரணம், மக்களுக்கு நீங்கள் யார் என்னங்கிறது தெரியாது. நான் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ தான் ஒரு ஆன்லைனுக்கு வரீங்க, நீங்கள் இத்தனை நாளாக நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஏதோ ஒரு ஏரியாவில் நீங்கள் இருந்து உங்களுக்கு அந்த ஏரியா மக்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும். பட் மற்ற மக்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ எடுத்தோடனே டேரெக்டாக உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணாதீங்க. எடுத்தது நீங்கள் யார் என்னங்கிறது ஃபஸ்ட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். அது சொல்கிறதுக்கு உங்களுக்கு கான்டென்ட் மூலமாக சொல்லலாம். கான்டென்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பிளாக் பதிவு. ஸோ உங்களோட வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், நீங்கள் யார் என்னங்கிறத. ஸோ இது வந்து பிளாகிங் அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங்கில் நம்ம கவர் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி உங்களை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பிளாக் போஸ்ட், உங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல், இல்லை உங்களை பற்றி ஒரு இது வாரத்துக்கு நீங்கள் யார் என்னங்கிறது உங்கள் வெப்சைட்ஸில் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி இல்லையா, இது எனக்கு வேலைக்காகலை, எனக்கு இது எழுத தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு லேண்டிங் பேஜ் டிசைன் பண்ணுங்கள். அதில் லீட் மேக்னெட்ஸ் வச்சு கொடுங்க. ஸோ லேண்டிங் பேஜ்னால் என்ன, லீட் மேக்னெட்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பண்ணது, இப்போ உங்களுக்கு நான் ப்ரொமோட் பண்ணது வந்து ஒரு லேண்டிங் பேஜ். இந்த லேண்டிங் பேஜில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க விரும்புகிறீங்களா, உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன், 10 லெசன்ஸோடு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கினேன், உங்களோட நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு ஒரு லீட் மேக்னெட். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு உங்களுக்கு நான் சொன்னேன், இதை காமிச்சேன். ஸோ நான் என்னோடய இன்ஃபர்மேஷனை கிளியராக அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தருவேன், ஒரு ரெஃபரல், பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு ஒரு ரெஃபரல் தருவேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கேஜி பில்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து சுழிங்கநல்லூர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ கேஜி சந்திரா விஸ்டா சுழிங்கநல்லூருக்காக தனியாக ஒரு பேஜை க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி மட்டுமே அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து தனியாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஜுக்கு மட்டும் இப்போ தனியாக ஆட் ரன் பண்ணுறாங்க. அதே அவங்களோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் இருக்க பேஜாக இருக்காது. கண்டிப்பாக வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் அவங்களோட அந்த ஒரு இதை மட்டும், இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டை மட்டும் ப்ரொமோட் பண்ணுறது தனியாக லேண்டிங் பேஜ் வச்சுருக்காங்க.
ஸோ இதெல்லாம் தான் நான் லேண்டிங் பேஜ்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஏதோ உங்களோட ப்ராடக்ட்டோட சர்வீஸையோ நீங்கள் தனியாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தனியாக லேண்டிங் பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதில் அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் அந்த லேண்டிங் பேஜை மட்டும் க்ரியேட் பண்ணி ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னா மக்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணலாம். அதுதான் லீட் மேக்னெட்னு நான் சொல்ல வந்தேன். லீட் மேக்னெட்டுக்கு என்னென்ன இன்னொரு உதாரணம் காட்டுறேன் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கனடா இமிக்ரேஷனுக்காக ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இபுக் தரங்கிறாங்க. ஆனால் அந்த இபுக்கு நீங்கள் போய் இப்போ டவுன்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ண மாதிரி தான், நான் உங்ககிட்ட வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் இமெயில் ஐடி வாங்கிக்கிட்டேன், உங்களோட நேம் என்னன்னு வாங்கிக்கிட்டேன், உங்களுக்கு ஃப்ரீயாக 10 லெசன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மக்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் எடுத்தோடனே ஃபோன் நம்பர் கேட்க வேணாம். ஏன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் கேட்டிங்கன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் எடுத்தோடனே ஃபோன் நம்பர் கேட்க வேணாம். நீங்கள் ஒரு இமெயில் ஐடியும் நேம் மட்டும் கேட்டால் மட்டும் போதும். ஸ்லைட் ஓகே. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். இது பண்ணதுக்கப்புறம் சரி, லீட் மேக்னெட் என்னென்னா இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் கொடுத்தேன், 10 கோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். நீங்கள் வந்து இப்போ இபுக் கூட பார்த்தீங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கான ஒரு இபுக் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் இபுக் எப்படி தரலான்னா, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் வரும், ஒரு 5 அட்வான்டேஜஸ் பற்றி நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு இபுக்காக போடுங்க. இபுக் போடுறது ரொம்ப ஈஸி. அதை நான் பின்னாடி உங்களுக்கு லெசன்ஸில் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இல்லாட்டி ஆன்லைனில் ஒரு 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 யூசேஜ் வீடியோ கொடுங்க. மக்களுக்கு எப்பயும் ஒரு சொல்யூஷன் கொடுக்க பாருங்கள். சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மக்கள் அதை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்கள் சாம்பிள் தரணும்னு வச்சிங்க, என்னால் சாம்பிள் கொடுக்க முடியும், அங்கே இருக்கிற ஏரியா மக்களுக்கு சாம்பிள் கொடுக்க முடியும், இல்லாட்டி எங்கேயாவது நல்லா ஷிப் பண்ணி நிறைய பேருக்கு என்னோடய சாம்பிள் அனுப்ப முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் டெஸ்டிங் கொடுங்க, ட்ரையல் பேக் மாதிரி கொடுங்க. ஸோ இதெல்லாம் லீட் மேக்னெட்ஸ்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, do not expect people to buy your products. நீங்கள் என்றைக்குமே நீங்கள் யார் என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி மக்கள் உங்ககிட்ட உங்களோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ வாங்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ மக்கள் ஃபஸ்ட்டு உங்களை யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு நல்ல வேல்யூ கொடுங்க மக்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா வேல்யூ கொடுக்குறீங்களோ மக்கள் உங்ககிட்ட திருப்பி வந்து வாங்குவாங்க. உங்களோட ப்ராடக்ட் ட்ரஸ்ட் பண்ணி வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இனிஷியலாக ஒரு ப்ராடக்ட்டை விற்று நாங்கள் சம்பாதிக்கணுங்கிறது எதிர்பார்க்குறதுக்கு பதிலாக இனிஷியலாக ஃபஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச வேல்யூவை மக்களுக்கு கொடுங்க, ஃப்ரீயாகவே கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு போதுமான அளவு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் கிடைச்ச மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆட் ரன் பண்ணேன். எனக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர் கிட்ட கிடைச்சாங்க. இது ஆல்மோஸ்ட் 50 வரைக்கும் நான் தொட்டுட்டேன். ஸோ எனக்கு இந்த 50 காண்டாக்ட்ஸ் ரொம்ப வேல்யூபிள் காண்டாக்ட்ஸ். நான் இன்றைக்கி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் என்னோடய ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே அட்வான்ஸ்டு கோர்ஸ் கொடுப்பேன், இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் நான் உங்களுக்கு செல் பண்ணுவேன். கண்டிப்பாக இதுதான் என்னோடய பிளான்ஸ். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு நான் எதுவும் விற்கலை, எல்லாமே உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். பட் போக போக என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இது பண்ணுவேன். உங்களுக்கு நீங்கள் வேல்யூ இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாங்குவீங்க. என்னோட கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாங்குவீங்க. ஸோ இப்படி தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட மக்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுங்கள், மக்களுக்கு மெயில் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து இமெயில் மார்க்கெட்டிங் மாடியூல். ஸோ என்ன இமெயிலில் என்ன அனுப்பலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ப்ராடக்டை பற்றியே உங்களோட சர்வீசஸை பற்றி ஒரு வாரத்துக்கு ஒரு 2 இமெயில் அனுப்புங்க. அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ப்ராடக்ட் உங்கள் சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுனால அதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இல்லை மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் எப்படி தனித்துவமாக இருக்குது, இது எல்லாமே நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் மக்களுக்கு அனுப்பலாம். அது எப்படி அனுப்பலாம், நீங்கள் உங்களுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வச்சுட்டு அந்த வெப்சைட்டில் இந்த கான்டென்ட்லாம் போட்டுட்டு அந்த வெப்சைட்டோட லிங்க் எடுத்து நீங்கள் மக்களுக்கு கொடுக்கலாம். இந்த வெப்சைட்டில் ஏன் போடணும்னு நான் சொல்கிறது வந்து நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக கூட இமெயில் அனுப்பிச்சிடலாம் உங்களோட கான்டென்ட்டை. பட் அந்த வெப்சைட் மூலமாக போகிறதுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அது ஏங்கிறது நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன்.
ஓகே. மக்களுக்கு வந்து ஒரே வாரத்தில் நிறைய இமெயில்ஸ் அனுப்பாதீங்க. ஒரு வாரத்துக்கு 2 இல்லை 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் நிறையா அனுப்ப நிறைய இமெயில்ஸ் வந்துச்சுன்னா மக்கள் கடுப்பாகி உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கவே முடியாது. ஸோ அதனால் வாரத்துக்கு 2 மெயில் அனுப்புங்க போதும் உங்களை பற்றி. ஓகே. மக்களுக்கு உங்கள் கான்டென்ட் பிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை பற்றி நிறையா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களோட வெப்சைட்டோட மற்ற பேஜஸ் என்னென்னு போய் பார்ப்பாங்க, இல்லை உங்கள் சோஷியல் மீடியா பேஜஸ் என்னென்னு போய் பார்ப்பாங்க. ஸோ உங்களோட பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுவாங்க, ஆசைப்படுவாங்க. ஓகே. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மக்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஒரு ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சவங்க நினச்சா நேராக ஃபஸ்ட்டு கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த வகையில் என்ன நடக்கும்னா, கூகுள் உங்களை ரெகக்னைஸ் பண்ணி உங்களோட பிராண்ட், உங்களோட ப்ராடக்ட் ரெகக்னைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெப்சைட் வந்து சர்ச் ரிசல்ட்ஸில் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் உங்களை சர்ச் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எந்த ப்ரொமோஷன் டெக்னிக்கும் யூஸ் பண்ணாதவங்க உங்கள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு 4வது பேஜ்லேயோ 5வது பேஜ்லேயோ காமிக்கும். உங்களுக்கு பாப்புலாரிட்டி ஜாஸ்தியாக நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜுக்கு வர ஆரம்பிப்பீங்க. அந்த ப்ராசஸை இன்னும் நீங்கள் எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம்னா, சர்ச் இன்ஜின் ஆட்டோமைசேஷன் மூலமாக ஃபைன் டியூன் பண்ணலாம். ஸோ நான் இதுக்கு தான் சொன்னேன், உங்களோட கான்டென்ட்டை நீங்கள் டேரெக்டாக இமெயில் அனுப்பாமல் உங்களோட வெப்சைட்டில் ஒரு பேஜில் எங்கேயாவது நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு டிராஃபிக் கிடைக்குதோ, எவ்வளோ மக்கள் உங்களை பார்க்குறாங்களோ, நீங்கள் அவ்வளோக்கு எவ்வளோ கூகுளில் நீங்கள் முன்னாடி வரலாம். ஸோ இதை நீங்கள் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு எஸ்இஓன்னு ஒரு டெக்னிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாடியூலில் இருக்குது. அதை உங்களுக்கு பின்னாடி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம என்ன எய்ம் பண்ணணும்னா, நம்ம கூகுளோட ஃபஸ்ட் பேஜில் ஒர்க் தான் எய்ம் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் மக்கள் நம்மளை பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஒரு சர்வே சொன்னதுபடி என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் செகண்ட் பேஜை தாண்டி போகிறதில்ல. மேக்ஸிமம் செகண்ட் பேஜ் வரைக்கும் போவாங்க, இல்லை ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறவங்க மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் காம்படிஷனை பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் கான்டென்ட்டை நிறைய பேர் பார்க்கணும், உங்களுக்கு நிறையா டிராஃபிக் வரணும். அப்படின்னா தான் நீங்கள் கூகுளோட ஃபஸ்ட் பேஜில் வருவீங்க. அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சோஷியல் மீடியாவே நீங்கள் எங்கேஜாக வச்சுக்கணும். வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் கான்டென்ட் போட்டுட்டு இங்கே விட்டுறக்கூடாது. உங்கள் சோஷியல் மீடியாவை எங்கேஜாக வச்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கணும், இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கணும், லிங்க்டினில் ஒரு ப்ரொஃபைல் வச்சு லிங்க்டினில் ஒரு பேஜும் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிராண்டுக்கு பண்ணியிருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ சோஷியல் மீடியாவுக்கு நான் தனியாக ஒரு போஸ்டர் போட்டோ இல்லை ஒரு வீடியோ போட்டோ தனியாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களோட பிளாக் என்ன போடுறீங்களோ, உங்கள் பிளாகில் நீங்கள் என்ன அப்டேட் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் வெப்சைட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, வேர்ட்பிரஸில் வச்சுருந்தீங்கன்னா அது நிறையா ப்ளகின்ஸ் இருக்குது. அந்த ப்ளகின்ஸ் மூலம் ஆட்டோ ஷேர் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் எது போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சோஷியல் மீடியாவில் போய் உட்கார்ற மாதிரி, போய் போஸ்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு என்னங்கிறத பின்னாடி சொல்லித்தரேன். ஸோ உங்கள் சோஷியல் மீடியாவை எங்கேஜாக வச்சுக்கோங்க. ஸோ மக்களுக்கு அந்த சோஷியல் மீடியாவில் உங்கள் போஸ்ட்டை பார்க்கும்போது அது பிடிச்சிருந்தா மக்கள் அதை ரீஷேர் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, நிறைய பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க உங்களை பற்றி. அதே மாதிரி நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட சோஷியல் மீடியாவில் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வழிகள் உண்டு. உங்களோட போஸ்ட் நிறையா பார்க்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்க மக்கள் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. கடைசியாக இதெல்லாம் நீங்கள் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி இமெயில் அனுப்பணும். ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு மக்களுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் யாருன்னு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இமெயில் அனுப்பிச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி ஷேர் பண்ணி மக்களுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ராடக்டை இப்போ நீங்கள் செல் பண்ண ஆரம்பிங்க, இல்லை உங்களோட சர்வீஸை நீங்கள் செல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ நான் உங்களுக்கு நல்ல வேல்யூ இனிஷியலாக நீங்கள் கொடுத்துட்டீங்க மக்கள்கிட்ட, மக்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்து விற்க போகிற ப்ராடக்ட் எல்லாத்தையும் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வாங்குவாங்க. நீங்கள் அவங்களுக்கு நிறையா திருப்பி அதை சொல்லி இந்த ப்ராடக்ட் விற்கணும்னு அவசியம் இருக்காது, நிறைய ஓவர் செல் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ உங்களோட சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இதுதான் டெக்னிக். ஸோ இப்படி தான் உங்களோட மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே இன்டகிரேட்டடாக இருக்கணும். ஸோ ஒரே ஒரு சோஷியல் மீடியா மட்டும் ப்ரொமோட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது, இல்லை ஒரே ரீமெயில் மார்க்கெட்டிங் மட்டும் அனுப்பிச்சிட்டு விட்டுறக்கூடாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட சேல்ஸ் ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஓகே, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை முடிச்சிட்டோம், பேசிக்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது பர்சனல் பிராண்டிங் பார்ப்போம். ஸோ பர்சனல் பிராண்டிங்னா என்ன? இது கூகுளோட டெஃபினிஷன். ஈஸியாக சொல்லணும்னா அதே தான், உங்களோட ப்ராடக்ட்டையும் சர்வீஸையும் நீங்கள் ப்ரமோட் பண்ண போகிறீங்க ஆன்லைனில்.
பட் உங்களோட ஒரு கம்பெனி நேமில் பண்ணாமல் உங்கள் நேமில் பண்ண போகிறீங்க. ஓகே, சரி, என்ன டிஃப்ரென்ஸ் பர்சனல் பிராண்டிங்க்கும் நார்மலாக ஒரு கம்பெனி நேமில் வச்சு ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் டச். இந்த பர்சனல் டச்சுங்கிறது ஏன் சொல்கிறேன்னா, மக்களுக்கு எப்பயுமே ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்டை பற்றி சர்வீஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட ஒரு தனி மனிதன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள நிறையா ரிலேட் பண்ண முடியுது. மக்களால் ரிலேட் பண்ண முடியும், இல்லை நம்ப முடியும், மக்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தனியாக உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து சொல்லும்போது மக்கள் உங்ககிட்ட நீங்கள் நிறையா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவீங்க. உங்களோட ப்ராடக்டோட அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் மக்களுக்கு வந்து அதை தான் பிலீவ் பண்ணுவாங்க, அதோட கனெக்ட் ஆவாங்க. ஸோ இதுதான் பர்சனல் பிராண்டோட அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிராண்ட் வச்சுருக்கீங்க. அந்த பிராண்டை நீங்கள் எப்படி நீங்கள் வளர்ந்து வந்தீங்க, நீங்கள் நிறைய பேர் லிங்க்டின்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பார்த்துருப்பீங்க. எல்லோரும் அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கையில் நிறையா பாதையை கடந்து வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ மக்கள் ஈஸியாக அவங்களோட கனெக்ட் ஆவாங்க. ஸோ அப்படி கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு உங்களோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர் ஆகணும். ஒரு பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர் ஆகணும். உங்களோட பேச்சு திறமையை நீங்கள் கண்டிப்பாக காட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களோட ப்ராடக்ட்ஸோ சர்வீஸையோ நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம், செல் பண்ணலாம். இந்த பர்சனல் பிராண்டிங் வச்சதுனால என்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, உங்களோட பர்சனல் பிராண்ட் ரொம்ப பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு, நீங்கள் ஒரு பெரிய லெவலில் மக்களுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்தடுத்து ஆரம்பிக்க போகிற உங்களோட பிஸ்னஸ், அடுத்தடுத்து ஆரம்பிக்க போகிற உங்கள் பிராண்ட்ஸுக்கு நீங்கள் ப்ரமோஷனே பண்ண வேணாம். இப்போ மக்கள் உங்கள் மேலே அபார நம்பிக்கை வச்சுருந்தா நீங்கள் அடுத்தடுத்து ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸையும் ப்ராடக்ட்ஸையும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க, அதையும் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் மாதிரி தான். ஸோ உங்களோட பர்சனல் பிராண்டில் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட் விற்றாலும் மக்கள் ஈஸியாக வாங்குவாங்க உங்கள் மேலே அபார நம்பிக்கை வச்சதுக்கப்புறம். இப்போ ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் பர்சனல் பிராண்டிங்க்கு. இப்போ ஷில்பா ஷெட்டி இருக்காங்க பாருங்கள். இப்போ ஷில்பா ஷெட்டி பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனல் பிராண்டில் அவங்க யோகா ஃபிட்னஸ் அவங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க ஃபிட்னஸ் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 379 மந்த்லி பிளான், குவார்டர்லி பிளான் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபிட்னஸ் இதையும் அவங்களோட யோகா ஃபிட்னஸ் அண்ட் மெடிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட பர்சனல் பிராண்ட் மூலமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. நிறைய பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட். அவங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க நீங்கள் வச்சுருக்காங்க, அவங்களோட பிளான்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் ரம்யா, இது நீங்கள் நிறைய பேர் இவங்களை பார்த்துருப்பீங்க, விஜய் டிவியில் இருந்தாங்க. இப்போ அவங்க தனியாக அவங்களோட பர்சனல் பிராண்டிங் பண்ணுறாங்க, ஸ்டே வித் ரம்யான்னு. அவங்களும் இதே மாதிரி தனியாக அவங்களோட ஃபிட்னஸ் பிளான்ஸ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா, லைக் உங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட பிளான்ஸ் என்னங்கிறது இருக்கும். ஸோ நியூட்ரிஷன், ஹார்மோன்ஸ், மைண்ட் செட், ட்ரைனிங் எல்லாமே லைக் இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு ஒரு காஸ்ட்டும் வாங்குறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட பர்சனல் பிராண்டிங். ஸோ இந்த மாதிரி இவங்களாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பர்சனல் பிராண்டிங். ஸோ நீங்கள் உங்களோட நேம் மூலமாகவே உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை நீங்கள் விற்கலாம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பர்சனல் பிராண்டிங் ஃபஸ்ட் நிஷ் செலெக்ஷன். நிஷ்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நிஷ்ங்கிறது ஒரு கேட்டகரி. எக்ஸாம்பிளுக்கு அந்த கேட்டகரி உங்களுக்கு நல்லா தெரிந்த ஒரு கேட்டகரி நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு என்னோடய நிஷ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங். ஸோ எனக்கு ட்ரைனிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் என்னோடய நிஷாக நான் செலக்ட் பண்ணேன். விஜய் ரம்யாவுக்கு வந்து அவங்க ஃபிட்னஸ் ரொம்ப பிடித்திருந்தது. அதனால அவங்க ஃபிட்னஸ் பிளான்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த சேம் வே நீங்களும் உங்களோட நிஷ் என்னங்கிறத செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரி என்னங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி நீங்கள் உங்களோட நிஷ் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ எப்படி இந்த நிஷை செலக்ட் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். நிஷ் செலெக்ஷன் ரொம்ப ஈஸி. எப்பயுமே உங்களோட நிஷ் செலெக்ஷன் வந்து 3 விஷயத்தை கம்பைன் பண்ணதாக இருக்கணும். உங்களோட பேஷன், உங்களோட டேலண்ட் ப்ளஸ் அதுக்கான மார்க்கெட்டில் என்ன உங்களோட பேஷன் அண்ட் டேலண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற நிஷுக்கு எப்படி உங்களோட மார்க்கெட் எப்படி இருக்குது, மக்களுக்கு அந்த டிமாண்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
சப்போஸ் வெறும் பேஷன் அண்ட் டேலண்ட் இருந்து உங்களோட நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த கேட்டகரிக்கு வெறும் பேஷன் அண்ட் டேலண்ட் இருந்து மார்க்கெட்டில் அதுக்கு டிமாண்ட் இல்லைன்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ விற்க முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்பயுமே இந்த காம்பினேஷன் ஆஃப் 3 தான் இருக்கணும் உங்களோட கேட்டகரி செலெக்ஷன். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட், இந்த வீடியோட எண்டில் உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன். அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் எல்லோரும் உங்களோட நிஷை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி உங்களோட பர்சனல் பிராண்டுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்குறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். ஆக்ஷன் ஸ்டெப் டாக்குமெண்ட்டை நான் இந்த வீடியோட எண்டில் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நிஷை செலக்ட் பண்ணிட்டோம், பேர் வச்சாச்சு. ஆனால் எப்படி துவங்குறது, என்னெல்லாம் பண்ணணும், எப்படி ஒரு பர்சனல் பிராண்டை வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட்டை பார்ப்போம். ஸோ உங்கள் பிராண்டை எப்படி வளர்த்தலாம் நிஷை செலக்ட் பண்ணதுக்கு. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டோ ஒரு லேஅவுட்டோ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதாங்க அந்த ப்ளூ பிரிண்ட். லேர்ன், இம்ப்ளிமெண்ட், ரைட், கன்சல்ட், கைட், ஏஜென்சி. இது என்னங்கிறது ஃபுல்லாக நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் சொல்கிறேன் விரிவாக்கமாக. ஃபஸ்ட்டு ஒரு நிஷை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதாவது உங்களோட கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்கில் இல்லை, அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு லேர்னிங் ஸ்டேஜ். ஓகே, நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டேன். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி நான் பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து ரியல் வேர்ல்டில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஜாபோ, நீங்கள் எடுத்திருக்க கேட்டகரியில் ஒரு ஃபுல் டைம் ஜாபோ பார்ட் டைம் ஜாபோ போகணும். இல்லை நான் ஜாபுக்கு போக விரும்பலை, நான் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்து நான் மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்து அந்த ஃபீல்டில் நீங்கள் ஒரு வேலையை வாங்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதில் நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் வேலை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இது இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ். நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நீங்கள் படித்ததையும் நீங்கள் வேலை செஞ்சதையும் வச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும். அதை எப்படி ஷேர் பண்ணலாம், உங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஷில்பா ஷெட்டி பார்த்த மாதிரி நீங்கள் உங்களை நேமில், இப்போ நான் சோஷியல் செய்துன்னு நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்க மாதிரி நீங்கள் உங்கள் நேமில் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இனிஷியலாக பயமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறையா ஃப்ரீயாகவும் எழுதி பழகிறதுக்கு ஃப்ரீயாக நீங்கள் ரைட்டிங்க்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, பிளாக் ஸ்பாட் அந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குது. நான் அதில் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, படிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ஒரு விஷயத்தை படித்தது, நீங்கள் இப்போ ஒரு ஸ்கில்லை ஃபஸ்ட்டு படிச்சிங்களா, அது படித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ரைட் பண்ணலாம், எழுத ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கும், உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுறதுக்கு நிறையா கான்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு படிங்க, அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் அதை பற்றி எழுத ஆரம்பிங்க. ஓகே, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் வெப்சைட் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க, உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இட் இஸ் டைம் ஃபார் யூ டு பிகம் அ கன்சல்டன்ட். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நீங்கள் மற்ற பிஸ்னஸ்க்கு கன்சல்டேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் யாருக்கும் போய் வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யாமல் அவங்களுக்கு கன்சல்டண்ட்டாக ஆக பாருங்கள். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஒரு டெசிக்னேஷன் இருக்குது. ஸோ கம்பெனிஸ்க்கு நீங்கள் வந்து கன்சல்டண்ட்டாக என்ன ஆஃபர் பண்ணலாம், உங்களுக்கு என்னெல்லாம் உங்களோட இப்போ இதுதான் உங்கள் பிராண்ட் நீங்கள் ஆன்லைன் வரதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸை இது பண்ணணும், உங்கள் வெப்சைட்டை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கன்சல்டன்ட் ஆகி உங்களோட ஃபீல்டில் நீங்கள் மற்ற பிஸ்னஸ்க்கு நீங்கள் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், கன்சல்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இனிஷியலாக உங்கள் கன்சல்டேஷனை ஃப்ரீயாக கொடுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு 2 பேர்கிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அதுலேருந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களை எவலுவேட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் கொடுக்குற கன்சல்டேஷன் மூலம் நல்ல ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்குது மக்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கன்சல்டேஷனுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு மணி நேரம் காலுக்கு ஒரு 500 rupees இல்லை 1000 rupees அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் நேரில் போய் பார்க்குறீங்களா, நான் ஒரு நாள் வந்து 1 மணி நேரம் உங்கள்கிட்ட மீட் பண்ணால் நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கன்சல்டன்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கன்சல்டன்ட் ஆகிட்டீங்க. கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா எப்படின்னா 1 to 1 இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு நேரத்தில் நீங்கள் கன்சல்ட் பண்ணுவீங்க. இப்போ கன்சல்டன்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். ஸோ இதோட நீங்கள் நிறுத்தாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து நீங்கள் ஒரு மென்டார் ஆகலாம். மென்டாருங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் 100 பேருக்கு நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள்
ஒரு கோர்ஸ் போட்டோ, இல்லை ஒரு ஆன்லைன் செஷன் வச்சோ, இல்லை ஒர்க் ஷாப் வச்சோ, ஆன்லைனில் நீங்கள் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணியும் மக்களுக்கு ஒரே நேரத்தில் 100 பேருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். உங்களோட ப்ராடக்ட் என்ன, உங்களோட சர்வீஸ் என்னங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயம் ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மென்டார் ஆனதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கடைசியாக நீங்கள் மென்டார் ஆகிட்டீங்க, உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, உங்களுக்கு இவ்வளோ பேர் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜாக நீங்கள் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஏஜென்சி உங்களோட ஓன் நேமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது உங்களோட பர்சனல் பிராண்ட்லேயே நீங்கள் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி அந்த ஏஜென்சியை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருப்பீங்க, அப்புறம் நீங்கள் உங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் பிராண்டை ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஷ்டாக செல் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களை நம்பி அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் மென்டாராக, நீங்கள் கன்சல்டண்ட்டாக இருந்தபோது உங்களுக்கு நிறைய பேர் கான்டாக்ட்ஸ் வந்துருக்கும். ஸோ நிறையா மக்கள் உங்களை ஆல்ரெடி ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை இதுக்கப்புறம் நீங்கள் விற்கிறதுக்கு. என்னை நம்புங்க, நீங்கள் இந்த டிசிஷன் எடுக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் இருக்காது. நீங்கள் இந்த இடத்துக்கு ஏஜென்சி அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்கள் போய் ரீச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இது ஒர்த் என்னென்னு. ஸோ இப்படி தான் உங்களோட பர்சனல் பிராண்டிங் ப்ராசஸ் இருக்கணும். ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்புறம் அதை பற்றி எழுதணும், அப்புறம் கன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கணும், அப்புறம் நீங்கள் மென்டார் ஆகணும், கடைசியாக உங்களோட ஓன் கம்பெனி, உங்களோட ஓன் ஏஜென்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு முக்கியமான தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொறுமை, அப்புறம் கன்சிஸ்டன்சி. அந்த வேலையை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாரி, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பர்சனல் பிராண்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகே, இப்போ உங்களோட ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட நிஷை செலக்ட் பண்ணணும். அப்புறம் உங்கள் பர்சனல் பிராண்டுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்கணும். இதுதான் அந்த டாக்குமெண்ட். இந்த பிட்லி டாக்குமெண்ட் வந்து ஸ்டாண்ட் டாக்குமெண்ட் இல்லை. இந்த பிட்லி டாக்குமெண்ட் வந்து என்னோட ஒரு பெரிய லிங்க்குக்கான ஷார்ட்டஸ்ட் லிங்க் பண்ணுறதுக்கான வெப்சைட் தான் பிட்லி. ஸோ அது மூலமாக நான் ஷார்ட் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த பிட்லி லிங்க்கை சேஃபாக நீங்கள் கிளிக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் இதை நான் எப்படி இது பண்ணியிருக்கேன்னு, என்னோட நியூஸ் செலெக்ஷன் எப்படி பண்ணியிருக்கேன், என்னோடய பர்சனல் எப்படி நான் செலக்ட் பண்ணேன்னு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு செலக்ட் யுவர் நிஷ். ஸோ உங்களோட பேஷன் என்ன, உங்களோட பேஷன் என்ன, உங்களோட டேலண்ட் என்ன, அதோட மார்க்கெட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். உங்கள் பேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட கேட்டு பாருங்கள். ஃபைனலாக மார்க்கெட்டில் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த கேட்டகரி, அந்த நிஷ்ஷுக்கு ஸ்கோப் இருக்கா, டிமாண்ட் இருக்காங்கிறத கண்டுபிடிங்க. இதை பண்ணிவிட்டு உங்களோட நிஷ் என்னன்னு செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுதான் என்னோடய பேஷன். என்னோடய டேலண்ட் பார்த்தீங்கன்னா டியூட்டரிங், மென்டரிங், கோச்சிங். சின்ன வயசுலேருந்தே நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என்னோடய டேலண்ட்டு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சரி இப்போ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும், இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு எனக்கு என்னோடய டேலண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டியூட்டரிங் பண்ண முடியும், மென்டரிங் பண்ண முடியும். இது ரெண்டையும் வச்சு நான் என் மார்க்கெட்டில் நான் என்னென்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செக்டருக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு ட்ரைனிங் தரது ஒரு எஜுகேஷன் செக்டர்.
இல்லையா நான் ஒரு கன்சல்டன்ட் ஆகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் ஒரு கன்சல்டன்ட் ஆகலாம். இல்லாட்டி நான் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டோட ஸ்கோப். ஆனால் நான் இதில் வந்து நான் இப்போதைக்கு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் என்னோட நிஷை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எஜுகேஷன் செக்டரில் போயிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களோட மார்க்கெட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட நிஷை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது நேம் யுவர் பர்சனல் பிராண்ட். இப்போ நான் என்னோடய பர்சனல் பிராண்டுக்கு சோஷியல் சையதுன்னு பேர் வச்சுருக்கேன். சின்ஸ் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், என்னோடய பேர் சையதுன்னு ஸ்டார்ட் ஆகிறனால நான் சோஷியல் சையதுன்னு வச்சுட்டேன். நீங்கள் அந்த மாதிரி உங்களோட பர்சனல் பிராண்டுக்கு நேம் வைக்கலாம். ஆப்வியஸ்லி உங்களோட நிஷ்ஷுக்கு இருக்கிற மாதிரி நிஷ்ஷுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி உங்கள் பர்சனல் பிராண்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட ஆக்ஷன் ஸ்டெப் ஃபார் திஸ் வீக். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதோட ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சது. நான் உங்களை அடுத்த லெசனில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.